அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைத்து போட்டியாளர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொங்கல் திருநாள் நமக்கு மிக மகிழ்ச்சிகரமான நாளாகவும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவும் அமைய வேண்டும். அடுத்த பொங்கலில் நீங்கள் அனைவரும் அரசு பணியாளராக இருந்து அடுத்த பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா தினசரியான மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தினசரி மாதிரி தேர்வுகளில் இன்றைய கேள்வித்தாள் புவியியல் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 30 கேள்விகள். இந்த 30 கேள்விகளும் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடை குறிப்புகளை தான் நாம் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய தினசரி மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த பிடிஎஃப்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது, டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்துக்கோங்க. முதல் கேள்வி, சிப்கோ அந்தோலன் டேஸுடன் தொடர்புடையது. சிப்கோ அந்தோலன் காடுகள் பாதுகாப்போடு தொடர்புடையவர். கேள்வி 2, இந்திய தாவரங்களின் பல்வகைமையை கருத்தில் கொள்ளும்போது உலகத்தில் மற்றும் ஆசியாவில் டேஸ் இடத்திலுள்ளது. இந்திய தாவரங்கள் பல்வகைமையை பொறுத்தவரையும் உலகத்தில் 10வது இடத்திலும் ஆசியாவில் உள்ள 4வது இடத்திலும் இந்தியா உள்ளன. கேள்வி 3, உயிர் சமுதாயத்தில் கரிம பொருள்கள் ஒரு தொடர் வரிசையாக உயிரினங்களுக்கு கடத்தப்படுவது என்பது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. உயிர் சமுதாயத்தில் கரிம பொருள்கள் ஒரு தொடர் வரிசையாக உயிரினங்களுக்கு கடத்தப்படுவது உணவுச் சங்கிலி என்பர், ஃபுட். கேள்வி 4, பகல்பூர் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம். பகல்பூர் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் பீகார். இந்த கேள்வியை பொறுத்து வரையும் என்ன கேட்டிருக்காங்க, அனல் மின் நிலையங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா வனவிலங்கு சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள் இப்போ ரீசெண்டாக இங்கே ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா அதை தெளிவாக இன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். கொஸ்டின்ஸ் அதிகப்படியாக ஜாகிரபிலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேள்வி 5, கடலின் சராசரி ஆழமானது 3800 மீட்டர். கேள்வி 6, சிவசமுத்திரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு உள்ளது. சிவசமுத்திரம் அணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. கேள்வி 7, எது மரபுசாரா எரிசக்தி. மரபுசாரா எரிசக்தி என்பது சூரிய சக்தி. மரபுசாரா எரிசக்தி சூரிய சக்தி. மரபு சார்ந்த எரிசக்தினா நிலக்கரி, எண்ணெய், மின்சார இதால் மரபு சாராத எரிசக்தி சூரிய சக்தி ஆகும். கேள்வி 8, பொறுத்துக. புல்வெளிகள் அது காணப்படும் பகுதிகள். பிரைரி புல்வெளி அமெரிக்காவில் காணப்படுகிறது. பாம்பாஸ் அர்ஜென்டினா. வெல்டு புல்வெளி தென்னாப்பிரிக்கா. டவுன்ஸ் ஆஸ்திரேலியா. பிரைரி புல்வெளி அமெரிக்கா, பாம்பாஸ் அர்ஜென்டினா, வெல்டு தென்னாப்பிரிக்கா, டவுன்ஸ் ஆஸ்திரேலியா. சரியான விடை 1, 2, 3, 4. கேள்வி 9, தவறான வாக்கியத்தை கண்டறி. தவறான வாக்கியம் எதுனா ஆப்ஷன் டெல்லி. வியாழன் மற்றும் சனி கிரகங்கள் முறையே 55 மற்றும் 31 துணைக்கோள்களை கொண்டிருக்கின்றன தந்திருக்காங்க. ஸோ இங்கே வியாழனுக்கான துணைக்கோள், சனிக்கான துணைக்கோள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ்லேருந்து கேட்டு வச்சுருக்காங்க. டிஎன்பிசியில் முதல் பாடம் பேரண்டம் ஃபஸ்ட் டேர்ம்லேயே கேட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. சனி கிரகம் நீரில் மிதக்க இயலும். சரி. செவ்வாய் கிரகம் சிவப்பு நிற கோளாக உள்ளன. சரி. வெள்ளி மற்றும் புதன்களுக்கு துணைக்கோள்கள் கொண்டிருக்கவில்லை. கேள்வி 10, பிலிப்பைன்ஸ் தீவு பகுதியில் ஏற்படும் சூறாவளியின் பெயர் என்ன. பிலிப்பைன்ஸ் தீவு பகுதியில் ஏற்படும் சூறாவளியின் பெயர் என்ன. பாகியோ. கேள்வி 11, காலநிலையையும் காலநிலை மாற்றத்தையும் சீராக்கி சமநிலைப்படுத்தும் காரணி எது. பேராழி, ஓஷியன்னு சொல்லலாம். கேள்வி 12, பின்வரும் இடங்களை அவற்றின் அமைவிடத்துடன் பொறுத்துக. தேசிய பூங்கா. தேசிய பூங்கா கார்பட் தேசிய பூங்கா. வனவிலங்கு சரணாலயம் பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம். பறவைகள் சரணாலயம் நல்சொராவார் சரணாலயம். உயிர்கோள பெட்டகம் வைப்பிடம் சுந்தரவன காடுகள். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 13, இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது. இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை பார்த்திங்கன்னா கங்கை சமவெளியில் காணப்படுகிறது. கேள்வி 14, பின்வருவனவற்றுள் எந்த குழு திராவிட குடும்பத்தின் கீழ் வராது. கனவுரி குழு திராவிட குடும்பத்தின் கீழ் வராது. அதே எராவா, கோட்டா, படகா திராவிட குடும்பத்தின் கீழ் வரும். கேள்வி 15, கீழ்கண்ட வாக்கியத்தை கவனி.
760 கிலோமீட்டர் நீளமுடைய கொங்கன் ரயில் கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் கிடைக்கிறது? கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா. 4 மாநிலம் கடந்து செல்லும். கொங்கன் ரயில் 760 கிலோமீட்டர் நீளமுடையதாக இருக்கும். இது கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா ஆகிய 4 மாநிலங்களை கடந்து செல்கிறது. கேள்வி 16. மக்கள் தொகை அடர்த்தினா என்ன? மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை குறிப்பிட்ட நில அளவு தான் அதுக்கான ஃபார்முலா. கேள்வி 17. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நதிகளை அவைகள் பாயும் பீடபூமிகளுடன் பொறுத்துக. மால்வா பீடபூமியில் சம்பல் நதி பாய்கிறது. சோட்டா நாக்பூர் பீடபூமியில் தாமோதர் நதி பாய்கிறது. மேகாலயா பீடபூமியில் யமுனா நதி பாய்கிறது. மகாராஷ்டிரா பீடபூமியில் தபதி நதி பாய்கிறது. அப்போது சம்பல் நதினா மால்வா பீடபூமி, தாமோதர் நதினா சோட்டா நாக்பூர் பீடபூமி வழியாக பாயும். அடுத்து யமுனா நதினா மேகாலயா பீடபூமியும், தப்தி நதி மகாராஷ்டிரா பீடபூமி வழியாக பாய்கிறது. சரியான விடை 3, 1, 4, 2. கேள்வி 18. பின்வரும் இனக்குழுவில் இந்திய இனங்களில் உட்படாதது எது? காக்கேசியர் இனக்குழு. இந்திய இனங்களில் உட்படாதது வந்து காக்கேசியர் இனம் தான் உட்படாது. அதே கருப்பு இனம், மங்கோலியர் இனம், மத்திய தரைக்கடல் இனம் எல்லாம் இந்திய இனங்களில் பொருந்தும். கேள்வி 19. இந்தியாவின் வடகிழக்கு எல்லையோர ரயில்வேயின் தலைமையகம் மாலிகன். இது பார்த்தீங்கன்னா 10th புக்கில் சோசியல் சயின்ஸில் இந்திய ரயில்வேயின் மண்டலங்கள் போட்டு தலைமை மண்டலம் போட்டு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. கேள்வி 20. கங்கை நதியின் தலை ஆறுகளான அலகநந்தா மற்றும் பாகிரதி இணையமிடம் எது? கங்கை நதியின் தலை ஆறுகள் அலகநந்தா, பாகிரதி இணையமிடம் தேவப்பிரயாக். கேள்வி 21. பாபுதான் மலைகளில் சுரங்கத்திற்கு பிரபலமான பின்வரும் தாது எது? பாபுதான் மலைகளில் சுரங்கத்திற்கு பிரபலமான தாது இரும்பு தாது. கேள்வி 22. பின்வரும் நதி தொகுப்புகளை அவைகளின் நதிகளோடு பொறுத்துக. இந்து நதி தொகுப்பு. இந்து நதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீலம். பிரம்மபுத்திரா நதி தொகுப்பு சங்கோஷ். கோதாவரி நதி தொகுப்பு பஞ்சகங்கா. கிருஷ்ணா நதி தொகுப்பு பீமா. இந்து நதி தொகுப்பு ஜீலம், பிரம்மபுத்திரா நதி தொகுப்பு சங்கோஷ், கோதாவரி நதி தொகுப்பு பஞ்சகங்கா, கிருஷ்ணா நதி தொகுப்பு பீமா. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 23. கீழ்கண்ட மலைத்தொடர்களை வடக்கு தெற்காக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்காக வரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 1 காரகோரம் மலைத்தொடர், 2 லடாக் மலைத்தொடர், 3 பீர்பாஞ்சல் மலைத்தொடர், 4 ஜாஸ்கர் மலைத்தொடர். அப்போ வடக்குலேருந்து தெற்கா சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து காரகோரம் மலைத்தொடர், 2 லடாக் மலைத்தொடர், 3 ஜாஸ்கர் மலைத்தொடர், 4 பீர்பாஞ்சல் மலைத்தொடர். சரியான வரிசை பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கா 1, 2, 4, 3. கேள்வி 24. பின்வரும் அலுமினிய தொழிற்சாலைகளை அவற்றின் இருப்பிடத்துடன் பொறுத்துக. பால்கோ அலுமினிய தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா கோர்பாவில் இருக்குது. இண்டால்கோ தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா ரேணுகூட்டில் இருக்குது. மால்கோ தொழிற்சாலை மேட்டூரில் இருக்குது. அடுத்து நால்கோ தொழிற்சாலை கோராபுட்டில் இருக்குது. பால்கோ எங்கே இருக்குன்னா கோர்பாவில் இருக்குது. இண்டால்கோ ரேணுகூட், மால்கோ மேட்டூர்லேயும், நால்கோ கோராபுட்டில் இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 25. பொறுத்துக. மலைக்கணவாய் மாநிலம். பூம்லா மலைக்கணவாய் எங்கே இருக்குன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. காடுலாங் மலைக்கணவாய் ஜம்மு காஷ்மீர்லேயும், நாதுலா கணவாய் சிக்கிம் மாநிலத்திலும், சிப்கிலா கணவாய் இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. பூம்லா கணவாய் அருணாச்சல பிரதேசம், காடுலாங் கணவாய் ஜம்மு காஷ்மீர், நாதுலா சிக்கிம், சிப்கிலா இமாச்சல பிரதேசம். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 10th புக் தான் இதுவும். கேள்வி 26. பொறுத்துக. நீர்மின் நிலையங்களின் பெயர்கள் மாநிலங்கள். பாலிமேலார் நீர்மின் நிலையம் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. பாலிமேலார் நீர்மின் நிலையம் ஒடிசா. கிர்னா நீர்மின் நிலையம் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்குது. கிர்னா நீர்மின் நிலையம் மகாராஷ்டிரா. அக்ரிமோடார் நீர்நிலையம் குஜராத். கோப்பாலி நீர்மின் நிலையம் ஒடிசாவில் இருக்குது. கோர்பார் நீர்மின் நிலையம் ஒடிசா. பாலிமேலார் நீர்மின் நிலையம் ஒடிசாவில் மாற்றி சொல்லிட்டேன், டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. பாலிமேலார் நீர்நிலையம் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. கிர்னா நீர்நிலையம் மகாராஷ்டிரா. அக்ரிமோடா நீர்நிலையம் குஜராத். கோப்பாலி நீர்நிலையம் அசாம். பாலிமேலார் நீர்மின் நிலையம் ஒடிசா, கிர்னா நீர்நிலையம் மகாராஷ்டிரா, அக்ரிமோடா நீர்மின் நிலையம் குஜராத், கோப்பாலி நீர்மின் நிலையம் அசாம்.
இங்கே டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 27. பஞ்சாபி மொழி டேஸுடன் நெருங்கிய தொடர்புடையது. பஞ்சாபி மொழி பார்த்திங்கன்னா இந்தி மற்றும் உருதோடு நெருங்கிய தொடர்புடையது. இந்தி மற்றும் உருது. கேள்வி 28. மரவெப்ப ஆற்றலின் ஆதாரம் எது? உயிர்த்திரள். மரவெப்ப ஆற்றலின் ஆதாரம் உயிர்த்திரள். கேள்வி 29. பின் வருவனவற்றில் எது நதிகளின் காலநிலை தொடர்பான வெப்பமயமாதலின் விளைவு? பின் வருவனவற்றில் எது நதிகளின் காலநிலை தொடர்பான வெப்பமயமாதலின் விளைவு? மீன்கள் இடப்பெயர்வு முறை மாற்றங்கள். மீன்கள் இடப்பெயர்வு முறை மாற்றங்கள். கேள்வி 30. ஓசோனை அளிக்கும் முக்கிய காரணி. ஓசோனை அளிக்கும் முக்கிய காரணி தூசுப்படலம். ஓசோனை அளிக்கும் முக்கிய காரணி தூசுப்படலம். புவி வெப்பமயமாதலுக்கு கார்பன் டை ஆக்சைடு வரும். அதே மூலக்கூறுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி மூலக்கூறுக்காக ஓசோனை அளிக்க ஓசோன் படலத்தை அளிக்கிறதுல இங்கே முக்கிய காரணம் தூசு படலத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 30 கேள்வியும் ஜாகிரபி பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 30 கேள்வியும் குறிப்பாக சிலபஸ் படி டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்தி முடித்த பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் தாங்க. ஒவ்வொரு கேள்வியும் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸும் ஸ்கூல் புக்கில் சிலபஸ் வைஸாக வெவ்வேறு இடங்களிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது. இந்த மாடலை வச்சு நீங்கள் வந்து ஜாகிரபி எப்படியெல்லாம் படிக்கணுன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு விதமாக கேட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸை தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிலபஸ் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து உங்கள் கூட படிக்கும்போது சிலபஸ் கையிலே வச்சுக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவையில்லாத கண்டென்ட்டை படிக்கிறதுக்கு பதிலாக நல்லா தெளிவாக சிலபஸில் இருக்கக்கூடிய ஏரியாவை மீண்டும் மீண்டும் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை மாதிரி தேர்வாக எழுதும்போது நம்மளுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்கெல்லாம் குறைஞ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.